நம் நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் டெல்லியில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 1932 இருந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் நகராட்சி தலைவராக இருந்தவர் ஆர். வெங்கடாச்சலம். இவர் அன்றைய காலத்தில் கைத்தறி நெசவு தொழில் செய்து வந்துள்ளார். அப்போது இவரிடம் மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தேசிய கொடி ஏற்றுவதற்காக 1 மில்லியன் தேசிய கொடியை தயாரிக்கப்பட வேண்டும் என கேட்டு ஒப்பந்தம் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் குறுகிய காலத்தில் வெங்கடாச்சலம் தலைமையில் குடியாத்தம் நெசவாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக 12 அடி அகலமும் 18 அடி நீளத்தில் 1 மில்லியன் தேசிய கொடியை தயாரித்து அனுப்பியுள்ளனர். மேலும் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவதற்காக தனியாக 3 கொடிகளையும் தயாரித்து அனுப்பியுள்ளார். அந்த தேசிய கொடிகளில் ஒன்றுதான் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இந்த மகத்தான செயலை அன்றைய தலைவர்கள் திரு வெங்கடாச்சலத்தை வெகுவாக பாராட்டியுள்ளனர். குறிப்பாக சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றவுடன் வெங்கடாச்சலத்துக்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் அன்றைய தமிழக முதலமைச்சர் திரு பக்தவத்சலமும் அவரை பாராட்டி கடிதம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் நாட்டின் 78வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் தேசிய கொடி தயாரித்து அனுப்பியது வேலூர் மாவட்டம்தான் என்பதில் வேலூர் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள் கூறும்பொழுது, எங்கள் தந்தை சுதந்திர போராட்டத்தில் வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு 1942ஆம் ஆண்டு சிறை சென்றார். ஓராண்டு சிறை சென்றார். பெல்லாரி, அலிப்பூர் ஜெயில்களில் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார். தேசிய கொடியை வேலூர் மாவட்டத்தில் தயாரித்து டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை எங்கள் மாவட்டத்தில் தயாரித்து ஏற்றி மிகவும் பெருமை அடைகிறோம். தந்தையார் பெயர் ஜெயராமன். அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த இந்திய தேசிய இராணுவ படையிலே சிறப்பாக பணியாற்றிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நேரில் குடியரசு மலையை அழைத்து கௌரவிக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர். குடியாத்தம் என்றாலே தேசிய கொடி தான் நினைவுக்கு வரும். நேரு அமைச்சரவை குழு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதி கவனத்தோடு அந்த தேசிய கொடியை தயாரித்து அதையும் அனுப்பினார்கள். அன்றைய அமைச்சரவை நேருஜி அவர்கள், அதேபோல் தமிழகத்தில் பக்தவத்சலம் அவர்கள் இந்த கொடியை தயாரித்த வெங்கடாச்சல செட்டியார் இந்துஸ்தான் பேப்பரிக்ஸ் அந்த நிறுவனத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்து கடிதங்களையும் அனுப்பினார்கள். டெல்லி செங்கோட்டையிலே முதலாக ஏற்றி தொழி வீசும் அந்த தேசிய கொடியை பார்த்து பெருமை கொள்கிறோம். ஜெய்ஹிந்த். நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட சிப்பாய் புரட்சிதான் முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. அதே வேளையில் சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியும் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் வரலாற்று சான்றுகளும் தெரிவிக்கின்றன. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக மோகன்.